ஏன்னா இன்னைக்கு சுவிசேஷத்தை சொல்லி கூட்டம் சேர்க்க தான் பார்க்கிறோமே தவிர, நான் சுவிசேஷத்தை சொல்றதுனால அவன் உலக ரட்சகரை, உலக ஆளுமை, இறையாண்மை உள்ள ஒரு ஆளுமை உள்ள ஒரு தேவனை ஒரு மனிதனுக்கு நான் புதுசா அவனுக்கு அறிமுகப்படுத்துறேன். அந்த தேவன் எப்படிப்பட்டவர்? அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர், அவரையும் என்னையும் உண்டாக்கினவர். அப்படி நம்ம சுவிசேஷத்தை கொடுக்கிறோமா? இன்னைக்கு சுவிசேஷத்தை, சத்தியத்தை சொல்லுகிற காரியமே மாறிடுச்சு, அடிப்படையான காரியமே மாறிடுச்சு. ஏன்? நாம் அவரை ஒரு இறையாண்மை உள்ள, இறை ஆளுமை உள்ள தேவன் என்பதை அறியாமல் இருக்கிறோம். வெறும் நன்மைகள் போதும், சில ஆசீர்வாதங்கள் போதும், சில பிரச்சனைகள் இருந்து விடுவிச்சா போதும், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. சபைக்கும் பிரயோஜனம் இல்லை, குடும்பத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, தங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை,